இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு. பெண், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்ற ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை, ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனி பண்ணையிலிருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூட வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. ஏய், நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவர் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கு செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? தாமுச் சொல்ல வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள், ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து. ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு. சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது. சந்தேகமே இல்லை, ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். எனக்கு கேக் வேணும். நீ ஷுரு பண்ணிடலாம்ல? வாங்க போகலாம். சரி, கண்டிப்பா. எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து உள்ளது. நான் தயார் செய்யப்பட்ட கேக் செய்வேன். நல்ல வேலை. எனக்கு தேவைப்பெறும் அனைத்தும் முடிக்கப்பட்ட கேக்கின் ஒரு மூடி. இப்போது நாம் நட்டியை எடுக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி. அதை ஆச்சூப்பில் ஊற்றுகின்றோம். இப்போது அதை முழு வடிவத்திற்கு பரப்புகிறோம். ஒரு மெல்லிய அடுக்கு செய்ய. ஓ ஆம், இப்போது எல்லாம் கரையானது. காத்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே நான் ஒரே பெரும் அற்புதமான சாக்லேட்டானால் செய்யப்பட்ட அல்யமாக இருக்கிறேன். கிரீமுடன் நிரப்புங்கள். அடுத்ததாக பல கடலையை வைத்து விடுங்கள்.
Narvero with River Grace no Wyndham. Everall. அதை திருப்பி ஐயோ பாட்டி அவள் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எழுந்துவிடு. ஓ என்ன அது கூலோய்? ஓ நீ சொல்வது சரி. உன் கேக் அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடையது அலங்கரிக்கலாம். நான் மாஸ்டிக் கொண்டு சில பிக்டெயில்களை செய்தேன். பார்த்து பாருங்கள், அவை தேவைப்படும் போல் இருக்கிறது. அப்படின்னாவோ நான் ஒரு மாதிரி தேவைப்படும். அதிலே சாக்லேட்டை ஊற்ற போறேன். சாக்லேட் மற்றும் கிரீமால் சில பலூன்களை செய்ய போறேன். அவை அற்புதமா இருக்கும். பாருங்க. The matters vacuum but the mastic are நிரப்போம். பஸ்ஸா the voice of the man whatever. சரி, நான் நமது குழந்தைக்கு உன்னதமான ஒன்றை செய்வேன். They're doing nice in the carriage. But they're doing friends doing this. I'm afraid of green. என்ன பாட்டி நோயுற்று போனார். அவளுக்கு அவசரமாக மருத்துவ உதவி தேவை. இங்குதான் எங்காவது முதல் உதவி பெட்டி இருந்தது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் பாட்டி. நேரம் கொடுக்கவும். அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளார். சோம்பிகள். நன்றாக. இப்போது சமையல்காரரின் கேக்கை கொஞ்சம் கெடுப்போம். இப்போல பாட்டி, நீ என்ன செய்தாய்? ருசிகரம். நம்ம அதை ஸ்கேவா பார்க்க வேண்டாம். நாங்கள் ஸ்பிரெட் மீட்ஸ் வைக்கிறோம் மற்றும் அது நூடெல்லாவால் நிரப்புகிறோம். அடுத்து கேக் சுற்றி ஸ்கிட்டில்ஸை அலங்கரிக்கவும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது வடிவத்தை உயர்த்த வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, அது பாருங்கள். ஜோயை சவிச்சது என்று நீங்க சொல்லலாம். சைப்பா, சில ஜல்லிக்கட்டிகள் மேலே தூவுங்கள். பார்க்கலாம். சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. பூரே கேக்ஸ் எனக்கு அவை பிடிக்கும். இதோடு தொடங்க விரும்புகிறேன். ஓ இது ஒன்றாக நெசவாடியது போல தெரிகிறது. ஆனால் இது உண்மையான கேக். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு செம்மையாக பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. அடுத்த கேக்கை முயற்சிக்க நேரமாகிறது. ஓ இங்கு எத்தனை ஸ்கிடில்ஸ் இருக்கின்றன. இதை கோடையிலே நான் விரும்புகிறேன். சாக்லேட் கேக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ், இதனோட எல்லா கேக். ஆஹா இத பாருங்கள். என்னமா கிளீனியும் நுடல்லாவும் சுவையாக இருக்கிறது. அருமை. என் சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆம், எனது கேக் சிறந்தது என்பதை நான் அறிந்தேன். ஏஹோ என்ன இருக்கிறது? அப்பா எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். அடா இப்படியா? ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேண்ட்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் பாடிய ஜோடுறோம். இன்னொரு போன்றானி பிடிச்சேன். அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ வாங்க போகலாம். வாருங்கள். நல்ல வேலை வெட்டி. கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ ஸ்கம் பாட்டி. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது.
நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலாக அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்த ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும், ஓ வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிகளைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. ஹலோ நெய்பருக்கு, புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா. நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில் ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா, இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே. இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபிள் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். பிரிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா?
நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூற்றுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்க. மறுக்கிறேன்னு ஞாபகம் வரும். இப்போ எனக்கு ஒரு காக்டெயில் எடுக்குங்க. எனக்கு ருசியா இருக்கிற குடிக்கணும். முக்கியமா கனிஞ்சே வாரும் ஒரு பழப்பானத்தை பொறுக்கலாம். எனக்கு ஒரு அன்னாச்சி வேணும். அதை பயனுள்ள கண்ணாடியாக செய்றேன். அதன் உள்ளே உள்ளதை எல்லாவற்றையும் எடுக்கிறோம். இப்போது உணவு பானத்தை தானே செய்கிறோம். நமக்கு பிளெண்டர் தேவை. எனக்கு கொஞ்சம் பழங்களும் வேண்டும். அவற்றை தோல் உரிக்கவிட்டு தாயிர பழத்துடன் துவங்குகிறேன். அப்புறம் ஆப்பிள்களும். மறுபக்கம் பிளெண்டரை ஆணை செய்கிறேன். ஓ, எல்லாம் ரொம்ப அருமாப்பாகவே இருக்கு. ஓ, நான் என்ன குடித்திடுவேன். பெர்ஃபெக்ட். அதை அன்னாச்சி கிளாஸில் ஊற்றி அலங்கரிக்கவும். சூட்டுடனும் சில பழங்களுடனும். ஓ ஆம், மற்றும் சில பழங்களும். ஒரு காக்டெயில் குடை மற்றும் ஒரு குழாயை சேர்ப்போம். எனது காக்டெயில் தயாராக உள்ளது. சென்சா சல்ஃபேட் நான் பாய்வேன். ஹாலகண்டியில் ஊற்றி அது அவைய ஸ்பன்ஸ் தேவை. நான் அவனை பிடிக்கிறேன். ஆஹா, அத பாருங்க பாட்டி, என்ன சொல்றீங்க? நல்லதானே? ஓ, இது என்ன? மார்ஷ்மெல்லோஸ்? ஏன் அவை சாக்லேட் நிறத்தில் இருக்கின்றன? நான் சாதித்து பார்ப்பேன். கெட்ட தெரியல. அருமை. சாக்லேட் குண்டு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஜெஸ் அத பாலை ஒடுகி கேண்டு பால. எனக்கு திராட்சை தேவை. திராட்சைகளை பாதி அளவுக்கு ஒரு கண்ணாடியில மாத்துறோம். அப்படியே மீதமான பாதியை பனியால் நிரப்பவும், பின்னர் தண்ணீர் நிரப்பவும். ஆமாம், சில தயிர் சேர்த்து விடலாம். சரி, இதுதான். வோலா, காக்டெயில் தயார். ஜெஸ், இதோ உனக்கு. Sure, okay. யாரும் ஷாட் சொன்னேன். நான் எங்க இருக்கேன்? இதோ விசிட்டரா இருக்கு. அது இங்கே ஒரு சாக்லேட் கிண்ணம் இருக்கு. அது கூட என்ன பண்ணணும்? ஓ, சிரஞ்சோட இப்போதான் அதை பாலும் சேர்க்கணும். பாரு, தூப்பாக் பண்ணுது. மார்ஷ்மெல் லோக்கல் கொண்ட கோகோவா சிடிஷ் வேலை இருக்கும். அங்கே என்ன? அது அனாசி பழக்கலவை. கூடவே குச்சிகளை பூண்டு பழங்களும் உள்ளன. அப்பா, எனக்கு இது பிடிக்கும். கலவையை தான் சாப்பிடுவோம். ஹோ, எவ்வளவு நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட கலவையுடன் உடனே கடற்கரைக்கு செல்ல ஆசை வருகிறது. அப்பா, எனக்கு பிடிச்சது ஒரே ஒன்றும் மீதம் இருக்கிறது. அது சேஃப் தயாரித்த கலவை. இது சுவாரஸ்யமாக உள்ளது. உங்க காது கேட்கிறதா? நான் தான் சிறந்தவன். யாஹூ, வெற்றி எனது. உங்கள் அடுத்த பணிகள் ஸ்கீவர்ஸ் மீது இனிப்புகள். ஆஹா, எனக்கு எதுவும் புரியவே போதவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்வேன். என் பழக்கூடை எங்கே? வாழைப்பழத்தை இவ்வாறு வெட்டுவது அவசியம். எனக்குள் இந்த வார்ப்புரு இருப்பது நல்லது. மலர்களுக்கான சிறப்பு வெட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்கோர்ல போடுங்க. அப்படியே அத ஒரு பானையில போடுங்க. மண்ணிக்கு பதிலாக நான் புதிய பருப்புகள் பயன்படுத்த போறேன். அப்படியே. ஓஹோ, அத பாருங்க. நானி, நீ என்ன பண்ற? என்ன பாட்டி? ஓ, இல்ல இல்ல, நான் பணியை மறந்து விட்டேன்.
என்னிடம் இப்போதைக்கு சர்ஃப லாலிபாப் தான் இருக்கிறது. சரி, நான் இதனை நனைத்து துடைக்கிறேன். ஓ இல்ல, அது வேலை செய்யல. இது மோசமா இருக்கிறது. சரி, வேறு கதாநாயகம் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் குழந்தைக்கு என் மாம்பழ இனிப்பு மற்றும் மார்ஷ்மெல்லோவுகளை கொடுக்க முடியும். கூல். ஆனால் ஏதோ பிழையாக்கி விட்டது. ஆமாம், சரி. என்னிடம் பபிள் கம் உள்ளது. அதை பற்றி மறந்து விட்டேன். இதோ எனக்கு தேவை. மேலே நான் சாக்லேட் சிரப் பயன்படுத்த போறேன். இத்தனை ருசியானது. ஹலோ பாட்டி, ஒருவருக்கு கொஞ்சம் ஆவலாகி போய்விட்டது போல இருக்கிறது. ஆம், நீ சொல்வது சரிதான். நான் இன்னும் முழுதாக சரப்பு குடிக்கவில்லை என்று நம்புகிறேன். நன்றி. அவங்களுக்கு தாங்க அதுதான். அங்க ரெசிபர் மாம்ச ட்ரோசரி பெடிஸ்ட். ஸ்டேனான ட்ரிலட்ஸ் ட்ரெயினிங் ஃப்ரிகபாய். என்ன யாங்கம். First create phrases. Now it's just harku cerca neramachu. Perfecto. First routine enters and Quizás ahora can invertir sports. audience freakers do utralam. Serians lalurke. I'm just adil sila sisa arake purin. ஆமாம், அதை கட்டுங்க. வாவ். ஓ, என் சகோதரன் கொடுத்த பரிசு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை முயற்சிக்க கூட விரும்பவில்லை. இது சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த நாப்கின் அசிங்கமாக இருக்கிறதா? சரி, எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். அதனால நான் அவற்றை பல்லானம் முயற்சிக்க போகிறேன். சாக்லேட்டுடன் ரொம்ப சுவையாக உள்ளது. ருசியானது. இப்போது நான் ஒரு புள்ளியை ஊதப் போகிறேன். வாவ், இது மிக குளிர். அது ஒரு நீரூற்றுதானா? இது சாக்லேட் மாதிரி தெரியல. இது தெளிவா இருக்கு. இது எனக்கு பிடிச்ச சீசாஸ். ஹூரே, நான் அவற்றை பற்றுள்ள ஊற்ற மகிழ்ச்சியாக இருப்பேன். முயற்சிப்போம். ருசியா இருக்கு. ஒரு சுவாரஸ்ய அனுபவம். வாவ், பாட்டி செய்த அழகிய பூக்கள். அவற்றை பருகி மகிழ்வேன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லாக இருக்கிறது. பாட்டி வென்றார். நன்றி குட்டி, உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள். எனக்கு கேக் வேண்டும். சீக்கிரம் தயார் செய்யுங்கள். ஒரு கேக்கு சுவாரஸ்யமாக உள்ளது. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. முதலில் கேக் செய்யலாம். இது நீல நிற அடுக்கு கொண்டிருக்கும். நாம் கிரீத்தை போட்டு விடலாம். அச்சா, and sears orange. நீல நட்சுகளை தூவலாம். ஷன்ராவை. ஆம். ஓ, தேவடிங்கோ. இது தவிர்க்க முடியாத அளவுக்கு உண்ணக்கூடியதாக உள்ளது. வா, எவ்வளவு ருசி கூடியது. மேலும் திரவ குளுக்காண்டியை சேர்ப்போம். ஆமாம், இது அழகாகவும் பார்ப்பதற்கு பருப்பதற்குரியதாகவும் இருக்கிறது. Chris Reesmuluf hafrasilay to the gang. Veridiking gramil kwenda walks. Adu cedar are shibriyerd. இது கிராமேல். ஓ, நான் பாப் ராக்ஸ் மிகவும் விரும்புகிறேன். கேக் முழுவதும் கிராமேலில் மூடப்பட்டிருக்க வேண்டும். அப்படியே மற்றொரு சூப்பர். ஓ, பிரகாசமாய் தெரிகின்றது. ஓ, இதன் உன்னிடம் முழு பழிச்சக்கரம் உள்ளதா? ஆம், அதற்கு அருகில் செல்லாதே. நான் கேக்கை பழிகளால் அலங்கரிக்கப் போகிறேன். ஓ ஆம், நான் அதை திறந்திருக்கிறேன். இப்போது நாமும் பிங்க் கலர் பழிகளை எடுத்துக்கொள்ளலாம். இளஞ்சிவப்பு சீட் வாங்க போறேன். ஒரு சில மெல்ல குதிரைகளை உருளும் கம்பியால் உருட்டுவோம். ஆமாம், அப்படியே. ஆமாம், ஒரு பெரிய அடுக்கு சுருண்ட பபிள் கம். இப்போது கேக்கை முழுவதும் அதனால் மூட வேண்டும். இப்போது என் கேக் முழுவதும் இளஞ்சிவப்பு நிறமாக உள்ளது. ஓ,
மற்றும் அது மிகவும் அழகாக உள்ளது. மேலே சில இளஞ்சிவப்பு பபுள் கம் வைத்து ஹப்பா பப்பா லோகோவால் அலங்கரிக்க மட்டும் இருக்கும். இது ப்ரோவரோட கிடக்கி ஷாவ் எப்படி லைனி ஷாய் போய் ஃபினேல் கிரீம் கொஞ்சம் சேர்க்கணும். ஆமா, நான் முடித்து விட்டேன். ஓ, நான் மல்டிசஸ் கேண்டிகளால் ஒரு சாக்லேட் கேக்கை அலங்கரிக்கிறேன். சாக்லேட் பூசும் கேக் பண்ண விரும்புகிறேன். நான் ஏற்கனவே அனைத்து மல்டிசர்ஸ்களையும் கேக்கின் உள்ளே உள்ள துளியில் போட்டுவிட்டேன். இப்போது நாங்கள் கிட்கார்டு எடுத்துக்கொள்கிறோம். ஓ, அவை கேக்கின் பக்கங்களை அலங்கரிக்கும். அது ரிஷ்டா இருக்கிறது. ஓரியோக்கள் தூவியதும் சுவையா இருக்கும். ஓ, எனக்கு இந்த கூகிகள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் கேக் லின்சி இதை முயற்சிக்கணும். ஆமா, இத முயற்சி ஃபெயிலன்ஸே. அன்று எவ்வளவு அருமையாக இருக்கிறது. ஒவ்வொரு கேக்கும் சுண்டி பார்க்க வேண்டும். வேறால் இந்த நீல கேக் தான் ஆரம்பிக்கலாம். ஒரு துண்டு எடுக்கலாம். வை, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பின்புலத்திலும் நீளமாக இருப்பது போல. சுவை ஊகிக் கொள்ளலாம். இப்போது பிங்க் கேக்கும் தொடருவோம். வாவ், கேக்கிற்குள் கும்மி இருக்கிறதா? அருமை. அதை சுவைப்போம். குளிர். நான் கூட பபுள் ஊத முடிகிறது போல. இப்ப சாக்லேட் ஒண்ண முயற்சிக்கணும். வாவ், இது கலக்கல். மால்டீசஸ் மற்றும் கிட்காட் மற்றும் ஓரியோஸ்கள். எனக்கு சாக்லேட் எல்லாம் பிடிக்கும். ஓ ஆம், இது மிகவும் சுவையானது. நான் விலக முடியவில்லை. மேரியின் கேக் கண்டிப்பாக வெற்றியாளர். உண்மையா? எனது கேக்கே சிறந்தது. நன்றி லின்சி.